என்னப்பா தீபாவளி பரிசெல்லாம் எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணுறீங்களா? எல்லாரும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. இனிமே இந்தியா சொர்க்க பூமி தான் போங்க. ஐயா மோடியுடைய ஆட்சியில் ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே மூக்குக்கு உள்ள வரல விட்டு பார்க்கும். எப்படிப்பா இப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்க? இந்தியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது போலையே. அப்படி ஒரு ஆட்சியை மோடி இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நினச்சி பாருங்க, 2.5 லட்சம் கோடியை 140 கோடி பேர் தலையில் சுமக்கிறது எப்படி? 2.5 லட்சம் கோடியை ஒரே ஒரு ஆளாக தலையில் சுமக்கிறது எப்படி? நம்மோட எல்லாரோடைய சுமையையும் ஐயா மோடி தான் தலைமையில தூக்கி வச்சு தனியாக சுமந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏற்பட்ட தலைவன் உலகத்தில் எங்கேயாச்சும் உண்டா? இந்த மாதிரி தலைவனுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? ஒரு நன்றி. நயினார் அண்ணன் நன்றி சொல்லிட்டாரு, நிர்மலாமா நன்றி சொல்லிட்டாங்க, வானதி அக்கா கடைக்கடையாக நன்றியை வாங்குறாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அந்த மனசு ஏன் வரமாட்டேங்குது? ஆனால் நியாயமாக நான் அவங்கக்கிட்ட அதை அவங்க கேட்குறதுக்கு, அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது இந்த ஜிஎஸ்டி விலையை கம்மி பண்ணி நம்மளுடைய சுமையை குறைச்சி நம்மளையெல்லாம் சந்தோஷமாக ஆக்கணும் ஐயா மோடிக்கு நம்ம நன்றி சொல்கிறதா, இல்லை 8 வருஷமாக இந்த ஜிஎஸ்டியை போட்டு நம்ம எல்லாரையும் சீரழித்ததுக்கு ஐயா மோடி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எனக்கு அது ஒன்று மட்டும்தான் புரியலை. அப்புறம் இவங்க இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது இந்தியாவை காப்பாற்ற வந்த காவல் தெய்வமே, காங்கிரஸ்கிட்டேருந்து எங்களை காப்பாற்ற வந்த குல தெய்வமே, இந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், இனி எங்களை யாராலையும் தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லை. சில விஷயங்கள் நம்ம பேசித்தான் ஆகணும். அதை அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த நன்றி பிச்சை கேட்டு போகணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. ஜிஎஸ்டியை வச்சு ஐயா மோடியை இந்த காட் ஆஃப் இந்தியாவா இப்போ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ முட்டா முருகு மாதிரி இருக்குல்ல? இல்லை தோணும், ஏன்னா இத்தனை வருஷமாக எங்களை அப்படித்தானே நீங்கள் பார்த்தீங்க. திடீர்னு உங்களால் அதுலேருந்து மாற முடியாது இல்லையா? அதனால் என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாங்க. ஜிஎஸ்டியில் இவங்க பண்ண சீட்டிங்கெல்லாம் கொஞ்ச நாளில் வீதிக்கு சிரிக்க, கண்டிப்பாக சிரிக்க, ரொம்ப நாளில் ஒழிச்சு வைக்க முடியாது. இப்போ இந்த ஓட்சோர் இப்போ வெளியில் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இதுவும் சீக்கிரம் வரும். ஆனால் அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குறோமே தவிர நம்ம சைட்லேருந்து கேட்குற கேள்விகளுக்கு அவங்கக்கிட்ட பதிலே கிடையாது. வழக்கம் போல் வாயை திறக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஐயா சொல்கிறாப்புல மோடி ஐயா 2.5 லட்சம் கோடி ரூபாப்பா, உங்களுக்கெல்லாம் நான் அப்படியே அள்ளி கொடுக்குறேன், நீங்கள் என்ன உங்கள் மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் கூட சிரிப்பை காணும், இன்னும் கையிலே வரலப்பா ஐயா. யார் கையில் அந்த 2.5 லட்சம் கோடி ரூபா போய் உட்காந்துருக்குன்னு தெரியல. இதே மாதிரி தான் ஒன்று கொண்டு வந்தாங்க, 2000 நோட்டுன்னு ஒன்று. இந்த 2000 நோட்டை வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இந்தியாவில் கருப்பு பணமே பதுக்க முடியாது, எல்லாருமே வெள்ளையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி 2000 ரூபாயை மாற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்மளை தெருவாக நிற்க வச்சு நம்ம மண்டையெல்லாம் கலக்கி பல பேர் செத்தே போயிட்டான் வாசலில் நின்று. காசு இல்லாமல், அதாவது அக்கௌண்ட்டில் காசை வச்சுக்கிட்டு எடுக்க முடியாமல் அவன் அலைஞ்சான், பிச்சைக்காரனாக இருந்தான். இப்போ எல்லாத்தையும் ஊழலாம் ஒழிச்சிட்டில்ல, கொண்டு வந்து 2000 ரூபா தான் ஒழிச்சாங்க. என்ன ஆச்சு அந்த காசு? அதனால் என்ன சீர்திருத்தத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க? வேண்டாம்டான்னு தலையாக அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கேட்கலையே, உங்களுக்கு எங்களோட தொலைநோக்கு பார்வை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. போங்கடா பொசகட்டவங்களா, கண்ணு தெரியாதவங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்ச்சாங்க. இப்போ அந்த 2000 நோட்டு என்னப்பா ஆச்சு? அதுக்கான செலவு என்ன, அதை மெயின்டெனன்ஸ் பண்ண வேலை என்ன, நீ அந்த 2000 ரூபாய்க்கு வந்த ரிசல்ட் என்ன நான் சொல்லிட்டா? எங்களெல்லாம் சாவடிச்சது, வேறு எதுவுமே அது ஒன்று.
அந்த 2000 நோட்டையாவது புழக்கத்தில் வச்சுருந்தீங்களா நீங்கள்? இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஜிஎஸ்டி பாடம் எடுக்கிறாங்க. அது ஜிஎஸ்டியை நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே வந்து அள்ளி விட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு வெளியில் வரும். இப்போ ஒரு விஷயம் பேசுவோமா, இந்த ஜிஎஸ்டின்றது காங்கிரஸோட ஐடியாவாக இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட்டு பண்ணது பாசக தான் 2014க்கு அப்புறம். 2014 இவங்க சொன்னாங்கல்ல, ஊம பிரதமர், மௌன பிரதமர், வாய் பேச முடியாத பிரதமர். அந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் பெட்ரோல் விலை 65 ரூபா 2014 உங்கள் கையில் விட்டுட்டு போகிறப்போ இன்றைக்கி பெட்ரோல் விலை என்ன ரசா? அன்னைக்கு நீங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு போனீங்க தெரியுமா? அது அன்றைக்கி கச்சா எண்ணெய் விலை இருந்துச்சு தெரியுமா? அந்த கச்சா எண்ணெய் விலை இன்றைக்கி தர மட்டத்தில் கிடக்கு. இதில் டிஸ்கவுண்ட்டு வேறு இந்தியாவுக்கு. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ₹1 குறைஞ்சிருக்கு? 120 ரூபா வரையும் கொண்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், 1 லிட்டர் பெட்ரோல் 120 ரூபாய்க்கு கொண்டு போனாங்க சார். கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து கடந்து கத்த ஆரம்பித்தோன்னே, சரி ரைட்டு இந்த அதிரடியாக குறைக்கிறேன், 10 ரூபா குறைச்சாங்க. அப்படி இப்படின்னு கொண்டாந்து இப்போ 101 ரூபாவில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. சிலிண்டர் விலை 400 ரூபாவில் வச்சுருந்தாப்புல அந்த ஆள். இந்த நீங்களாம் நக்கல் பண்ணி திரியிறீங்கள, அதே மனுஷன்தான். ஒன்றும் தெரியாதவன், எக்கனாமிஸ்டியா, ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு ஓட்டிகிட்டு போயில. அவர் 400 ரூபாயில் வச்சுருந்தார். எல்லாம் தெரிஞ்சவன் 800 ரூபாயில் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 1200 1200 போச்சு. போயிட்டு தான் அதுக்கப்புறம் இறங்கி வந்துச்சு. இத்தனைக்கும் நமக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அடிமட்ட ரேட்டுக்கு கிடைக்கிது எல்லாம். ஆனால் இவங்க மட்டும் நல்ல ஹைட்டில் தூக்கி வச்சுருக்காங்க. நம்மளை ராட்டின மாதிரி தூக்கி கொண்டு அங்கனுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த ஜிஎஸ்டி எங்கேருந்து கொண்டு போவிய? இந்த ஏற்றத்துக்கு, ஜிஎஸ்டிக்கெலாம் அப்புறமா வர இந்த ஏற்றத்துக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? அதை எங்கேயாச்சும் இறக்குறீங்க சார். இந்த ஜிஎஸ்டி இவங்க குறைச்சதுனால பல லட்சம் கோடி நம்ம கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் எதுவும் குறைஞ்ச மாதிரிலாம் தெரியலை. அவன் என்னென்ன இதுக்கு வச்சுருந்தான ஒன்றும் இல்லை. பால் விலை 0% போயிடுச்சு. டீ கடையில் அதே 15 ரூபா தான் டீ விற்கிறான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறிய? அவனை போய் கேட்க முடியுமா? அவன்கிட்ட போய் சண்டை ஓட முடியும்? அவன் என்ன தெரியுமா சொல்லுவேன்? முடிஞ்சா குடி, இல்லாட்டி மூடிட்டு போடாம்பா. இதான் விலை. இதில் ஹோட்டலில் எங்கேயும் விலை குறைஞ்ச மாதிரி தெரியலையே. ஹோட்டலில் குறையணும்ல, அது எப்படி குறையும்? மைசூர் பாக்கு தானே குறையும். இட்லிக்கு தான் அதே காசு வச்சுருக்காங்க. நான் 3 வேளை இதுக்காக மைசூர் பாக்கை திங்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இட்லி இருக்குது, பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது, திங்கணுமா இல்லையா? அப்புறம் எங்கேயும் காசு மிச்சப்படும். எனக்கு தெரில சார், இவங்க சொல்கிறாங்க, நம்மளும் இதெல்லாம் நம்பி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒருத்தன் கேட்குறேன், இவங்கெல்லாம் உண்மையிலே உப்பு போட்டு தான் சாப்பிட்றாங்களாடா? இல்லைடா, கொஞ்சம் கூட இந்த எதுவுமே இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்கடா. எந்த நம்பிக்கையில் நம்ம நன்றி சொல்லுவோம்னு சொல்லி நம்மக்கிட்ட வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதான் வெளியில் யாரும் சத்தம் போட்டு பேசுனா விட்டுருவோமா? உள்ளே அண்ணன் அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓனர் உண்மையை சொன்னதுக்காக அவரை உள்ளே வச்சு குத்துன்னு குத்துனாங்க. நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்றனால பேசாமல் விட்டு போயிடுறாங்க. அதை விடுங்க. இதில் இந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னடா பண்ணிச்சு உங்களுக்கு? அது இந்த பல லட்சம் கோடி சொல்கிறாப்புல இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த 1000 ரூபா சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 1000 ரூபா மகளிர் உரிமைத்தொகை சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபாயை கொடுக்குறப்ப என்னென்ன பேச்சு பேசுனாங்க, எவ்வளோ பேச்சு பேசுனாங்க யோசிச்சு பாருங்களேன். இதே 1000 ரூபாயத்தான் இன்னொரு வடிவில் இப்போ அவர் கொடுத்துருக்காப்புல. அது நம்ம காசு. கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்குற காசுக்கும் நாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற காசுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. அவங்க நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க தெரியுமா? ஏதோ அவங்க கையிலேருந்து நமக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஆளுக்கு 15 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னாப்புல, அதே மாதிரி அந்த 2 லட்சம் கோடி ரூபாயை நாட்டு மக்களுக்கு பிரித்து நான் அக்கௌண்ட்டில் போடுறேன்ற மாதிரி பேசியிருக்கா. எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். புரியுதா இல்லையா? இந்த 1000 ரூபா கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்கறது. இப்போ ஐயா சொன்ன 2.5 லட்சம் கோடி ரூபா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. 8 வருஷமாக நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்கேங்கய்யா முழுக்க. அப்போ இந்த 8 வருஷமாக அப்போ என்ன டெவலப்மெண்ட் பண்ணீங்க? அடுத்த கேள்வி அவங்களுக்குள்ள வரும், அதை சொல்லி கேளுங்க. ஒன்றும் இல்லைப்பா, உண்மையிலேயே நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க வேண்டாம். ஒரிஜினலாக ஒரே ஒரு வேலை பார்த்தா போதும். நாட்டில் இருக்க டோல்கேட்டுக்கு இனிமேல் நீ காசு கட்ட வேண்டாம். டோல்கேட்டு இனிமேல் ஃப்ரீ.
ஒட்டுமொத்த இந்தியாவும் ஐயா மோடியை தூக்கி கொண்டாடி இருக்கு, தெரியுமா தெரியாதா? இனிமேல் இந்தியாவில் டோல்கேட்டே கிடையாது. அதாவது டோல்கேட்டுக்கு ஃபீஸே கிடையாது. வண்டி சர்ரு புருன்னு போயிட்டு அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் காசையெல்லாம் பிடுங்க மாட்டோம், சண்டை போட மாட்டோம். சில பேர் டோல்கேட்டில் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த காசுக்காக. முடியாது, பண்ண முடியாது. இங்கே அதை பண்ண சொல்லுங்கள். ஆனால் வேண்டாம்யா, பாதிக்கு பாதி குறைக்கனாலும் சொல்லுங்கய்யா, பாதிக்கு பாதி குறைக்க சொல்லுங்கய்யா. ஏதோ இந்தியன் ஹைவேஸ் தான் உலக யூனிவர்ஸ்லேயே பெரிய ஹைவேஸுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே எவனையா ரோட்டில் போகிற எவனையா கூப்பிட்டு கேளுகவா அப்போ அன்னைக்கு தெரியும் உங்கள் லட்சணம் என்னன்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி பாருங்கள். அப்போ போய்ட்டு எதாவது பேசி பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நூல், இந்த நூற்பாலை, பஞ்சு, இவன் இந்த இந்த வியாபாரம் பண்ணுறான் இல்லை, அவங்கள்ட்ட போய்ட்டு அந்த ஜிஎஸ்டியை பற்றி கேட்டு பாருங்கள். எத்தனை குடும்பம் செத்து போச்சுன்றது தெரியும், எவ்வளோ குடும்பம் சோற்றுக்கு வழி இல்லாமல் ஆச்சுன்றது தெரியும். இன்னமும் இவங்களால் எந்திரிக்க முடியாமல் எவ்வளவு குடும்பம் இருக்குது. உண்மையிலே என்ன தெரியுமா, இந்த 2.5 லட்சம் கோடி ரூபாயை நான் வருஷம் உங்கள்கிட்டேருந்து தெரியாமல் வாங்கிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த காசெல்லாம் திரும்ப உங்களுக்கே கொடுத்துட்றேன். அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது வேறு சார். அதுதான் ஒரிஜினல் தீபாவளி பரிசு. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா, என்கிட்ட இவ்வளோ வருஷமாக வாங்கி தின்னவன், என்கிட்ட வம்படியாக பிடிச்சி தின்னவன், திடீர்னு ஒரு 5% எனக்காக வந்து தள்ளுபடி பண்ணுறேன். இது எப்படா எனக்கு தீபாவளி பரிசாக? இதில் அவங்களுக்கு கவலை வேறு. இதனால் வந்து குறையிறது இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஐயா மோடி எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக சமாளிக்காமல் வேறு யாருக்காக சமாளிக்க போகிறோம்? அவங்களாவே பேசிக்கிறாங்க, அவங்களாவே அவங்கள பற்றி பயங்கரமாக பேசிக்கிறாங்க. நம்மக்கிட்டே அவங்க வரலையே. இதெல்லாம் வந்து அதோட இது. சரி, அதை விடுங்க. நாங்கள் நிறையா பண்ணோம், ஜிஎஸ்டினால் வந்து நாடு டெவலப் ஆயிடுச்சு. கல்வி நிதி தானே கேட்டாங்க. இங்கே கல்வி நிதி கொடுக்க வேண்டியது தானே. இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது. நீங்கள் தாராள மனசு பண்ணி நீங்கள் தயவு பண்ணி பாவம் பார்த்து கொடுக்கறது இல்லை, கொடுக்க வேண்டியது. கொடுத்தியலா? படித்தா, கற்றுக் கொடுத்தா, எங்கள் மொழியை உள்ள உங்கள் வாயில் திணிச்சா உங்களுக்கு தருவோம். எவ்வளவு திமுரு! சரி, அதை விடுங்க. பேரிடர் நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட், அதெல்லாம் பேரிடர். ஏன்னா அதெல்லாம் கணிக்கவே முடியாது. எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டாங்க. ஏதோ கொடுக்க போகிற மாதிரி கணக்கெல்லாம் எடுத்தாங்க. நேராக வந்தாங்க, விசாரித்தாங்க, நல்லா விசாரித்தாங்க. அப்போ கூட உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்கோ சொல்லிட்டு போனாங்க. அவங்க தான் சொன்னாங்க. ஏன்டா 2000 கோடி ரூபா இங்கே இருக்குது, 50 கோடி ரூபாய் டிப்ஸு கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். நீங்கள் எல்லாம் நாட்டோட நலனை பற்றி பேசுறியா? இதில் எல்லாரையும் ஒரே மாதிரி, முக்கியமாக ஐயா மோடி தமிழ்நாட்டுக்கு பார்த்து செய்கிறார். கூச்சாமல் சொல்லிட்டு போனாங்களே எல்லாரும். சார் இல்லை, நீங்கள் வெளியில் போயிட்டு என்ன வேணாலும் பேசலாம், நம்மக்கிட்டே பேசுகிறாங்க சார். ஏன்னா நமக்கு இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி ஞாபகமே இல்லை. அதனால் நம்மளை போட்டு அந்த பேசுகிறாங்க. பரவாயில்ல, அதை விடுங்க. அப்புறம் உண்மையிலே எல்லோரும் எங்கே தெரியுமா சார் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க? மெடிக்கல் இன்சூரன்ஸ். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி. ஒவ்வொரு 6 மாதத்தையும் ஒருத்தன் 10,000 ரூபா கட்ட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவன் 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா 4,000 ரூபா. மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி? பதில் சொல்லுங்களேன். எல்ஐசியில் 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. அதாவது அந்த வரியே கிடையாது. அந்த கம்பெனியே எடுத்துக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் இருக்கிறத சேமித்து இதுவாக கட்டுறாங்க. இந்த ஜிஎஸ்டி வாங்குறீல்ல, அந்த ஜிஎஸ்டி ப்ரீமியமோடு சேர்ந்து வாங்குறீல்ல, ஒருவேளை அந்த அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஜிஎஸ்டியோட திருப்பி கொடுப்பியான்னு கிடையாதுல்ல. அதுக்கு எங்கே போகிறது? எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அதெல்லாம்? இல்லை சார், இது நன்றி சொல்லணுமா? எப்படி சார் நன்றி சொல்ல மனசு வரும்? யோசிச்சு பாருங்களேன். இன்னும் எவ்வளவோ பேசிட்டு போகலாம் சார். நாப்கின் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இல்லை? எது அத்தியாவசியம், எது அவசியம், எது ஆடம்பரம், எதுக்கு நம்ம எல்லார்கிட்டையும் எவன் கையில் உள்ளாடையிலேருந்து
ஒன்று ஆமாம் அத்தனைக்கும் ஜிஎஸ்டி. ஓகே, இவ்வளோதான். நன்றி சொன்னால் அவ்வளோதானே. சொன்னதுக்கப்புறம் வேறு எதுவும் விளக்கம்லாம் கொடுக்க மாட்டேங்கல. இந்த மாதிரி மீட்டிங்லாம் போட்டு ஒவ்வொருத்தனையாக போட்டு டார்ச்சர்லாம் கடையாக போய் டார்ச்சர் பண்ண மாட்டீங்கல்ல. அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நம்பிக்கையோடு சொல்கிறோம். ஜிஎஸ்டியை குறைச்சதுக்கு ஐயா மோடிக்கு பெரிய நன்றி.